2026 எதுக்கு தெரியுமா? பார்க்காததை நீங்க பார்ப்பீங்க. பேதுரு வழக்கமான மீன் பிடிக்கிறான், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இயேசுநாதர் வந்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, பிளெஸ்ஸிங் வந்துடுச்சு. அந்த ஆசீர்வாதம் இயேசு எதுக்கு அனுப்பினார்? ஆசீர்வதிக்க. இவ்வளவு நாள் வெறும் உழைப்பு தான் இருந்தது, ஆனால் மிஞ்சினது களைப்பு. இப்போ இயேசு வந்துட்டார், ஆசீர்வாதம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். இப்போ பேதுரு, இப்போ ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆசீர்வாதம் யாரு? ஆசீர்வாதம் யாரு? இயேசு. இயேசு வந்துட்டாரு. இப்போ வலைய போட்டா பைபிள் சொல்லுகிறது, வலை கிளியத்தக்கதாய், படகு அமிலத்தக்கதாய், மிகுதியான மீன்கள். அந்த வார்த்தைக்காக தான் வந்தேன் நான். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான மீன்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அவன் பிசினஸ்ல இப்படி ஒரு கேட்ச பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் லாபத்தின் திரள், லாபத்தின் திரள். Amen. Business people, those are partnering with us, those are covenant with us, I decree and declare the great number of fishes. Amen. இதுவரைக்கும் இல்லாத லாபத்தின் மிகுதியை, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான லாபம். அதானே வியாபாரத்தில் என்னது? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ ஃபிஷ்ஷை பார்த்ததே கிடையாது. அப்போ நான் சொல்லட்டுமா, 2026 எதுக்கு தெரியுமா? பார்க்காததை நீங்க பார்ப்பீங்க. இதுவரை பார்க்காததை நீங்க பார்ப்பீங்க. கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. ராயல் ஃபேமிலி, கெட் ரெடி. The great number of fish. திரளான மீன்களை. எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் என்ன வருது? மிகுதியான மீன், திரளான மீன். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான மீன், திரளான மீன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷம் மிகுதி திரள், மிகுதி திரள். Plenty, multitude, plenty, multitudes. Amen, amen. உங்க காதுல இன்னைக்கு போட்டு விடுதன்னா இந்த வருஷம் முழுவதும் உங்களை பின்தொடர்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென்.